காலவேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இது ஜெபம் இல்ல. இந்த ஜெபம் ஏதாவது விசேஷம் அல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏதாவது முடிஞ்ச பிறகு ஆசீர்வாத ஜெபம், பெனடிக்ஷன், அதை சொல்லிட்டா ஆராதனை முடிஞ்சு போச்சு. தேசிய கீதம் பாடினா நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. இது இந்த ஜெபத்தை நீங்க சொல்றீங்க, அப்ப ஆராதனை முடிஞ்சு போச்சா? இல்லையே. ஆரம்ப ஜெபம்னு ஒண்ணு இருக்குது, இடையில ஒரு ஜெபம் இருக்குது, பிறகு வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு ஒரு ஜெபம் இருக்கு, பிறகுதான் ஆசீர்வாத ஜெபம். பைபிள்ல 2-3 ஜெபம் இருக்கு. என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 103ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்கள். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. இல்லையா? அப்படி ஒரு ஜெபம். பிறகு ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, our Father who is in heaven, hallowed be your name. அப்படி ஒரு ஜெபம் இருக்குல்ல. பிறகு இப்படி ஒரு ஆசீர்வாதம், கல்யாண வீட்டிலையும் விசேஷ வீட்டிலையும் எல்லாத்திலையும் ஆராதனையிலும் இப்படி ஒரு அது. அந்த ஜெபத்தை எல்லாரும் சொல்ல விட மாட்டாங்க. இந்த ஜெபத்தை யார் சொல்லுவாங்கன்னா பெரிய தலைவர்கள் சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சியில பெரிய தலையாக இருக்கிறவர் தான் இப்பொழுது ஆசீர்வாதம் இந்த ஐயா சொல்வார்கள். இந்த ஐயா அந்த பெரிய ஐயா சொல்வார்கள், என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும். கல்யாணம் நடந்திருந்தா என்ன சொல்லிடுவாங்க? இன்று இணைக்கப்பட்ட புது தம்பதியினரோடும். பவுல் இப்படி ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லி தன்னுடைய நிருபங்களை முடித்துக் கொண்டு வருகிறார். அதுல இந்த கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தின் கடைசி பகுதியில தான் மற்ற நிருபங்களில கிருபை உங்களோடு இருப்பதாக அப்படின்னு எழுதியிருக்கிறார். நான் பல ஆண்டுகளாக எங்க அப்பா எங்க அண்ணனுக்கோ அக்காக்கோ லெட்டர் எழுதினதை நான் பார்த்திருக்கிறேன். லெட்டர் எழுதி முடிச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, பேஸ்ட் பண்ணி ஒட்டி தபால் ஆபீஸ்ல போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுன்னு சொல்லுவாங்க. நான் கடைசியில பாக்குற வேளையில அவங்க ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பாங்க, ஒன்னு அன்புள்ள அப்பா, அதுக்கு முன்னால மேல எழுதியிருப்பாங்க கிருபை உன்னோடு இருப்பதாக அப்படின்னு எழுதியிருப்பாங்க. தேவனுடைய கிருபை. இங்க இந்த இது ஒரு ஆசீர்வாத ஜெபம். ஜெபத்தோடு முடிக்கிறோம். ஒரு ஆராதனை ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம், அந்த ஆராதனையை ஜெபத்தோடு முடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதும் ஜெபத்தோடு ஆரம்பிக்கணும், பிறகு முடியும் எப்படி? ஜெபத்தோட தான் முடிக்கணும். ஆமீன். கர்த்தாவே வாரும், நானும் வருகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும். இந்த ஜெபத்தை வச்சு என்ன சொல்ல போறீங்க? இந்த ஜெபத்தை வச்சு தான் உங்களுக்கு இன்னைக்கு சத்தியம் சொல்ல போறேன். Come on, listen to me. கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? எத்தனை பேரோடு இருக்கணும்? நம் அனைவரோடும் கூட இருக்க வேண்டியவைகள் 3 விஷயங்கள் நம் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, the grace of the Lord Jesus Christ. இரண்டாவது, தேவனுடைய அன்பு, the love of God. மூன்றாவது, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், the communion of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இருக்க வேண்டும். இந்த 3ம் இருக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளவன் தான் மனுஷன். ஆவி இல்லாத சரீரம் செத்தது. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 உடையவன் தான் மனுஷன். இந்த 3 உடைய மனுஷனுக்கு தேவையானது 3 விஷயங்கள் தேவைப்படுது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை தேவை, தேவனுடைய அன்பு தேவை, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் தேவை. ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம் அனைவருக்கும் இந்த 3ம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இது உண்மை. ஆமா. be with you all. உங்கள் அனைவரோடும் இந்த 3ம் இருப்பதாக. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபம். இந்த 3 நமக்கு தேவைப்படுகிறது. உண்மைதானான்னு கேட்டா உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால இல்லையா?
அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதுற வேளையிலே எபேசிய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தான் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. By grace you have been saved through faith, and that not of yourselves, it is the gift of God. தேவனுடைய கிருபை ஈவு என்று சொல்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவரை பற்றி விசுவாசத்தினால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கு மேல இனி கிருபைக்கு எந்த வேலையும் இல்லை. இல்ல, கடைசி மட்டும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் கிருபை தேவை. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. இனி தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. நம்ம அழிஞ்சு போகாம, நஷ்டப்பட்டு போகாம, வீணா போகாம இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபை தேவை. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை, ஒவ்வொரு விஷயத்திலும் தேவை, ஒவ்வொரு நிமிடமும் தேவை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாதிருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருந்திருக்கிறார். நம்மை அவருடைய கிருபையினால் ரட்சித்தார், காப்பாற்றினார். அதனாலதான் நம்ம உயிரோட மனுஷியாக இருக்கிறோம். இந்த கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள், கிருபை மூலம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் ஒவ்வொரு நாளும் கிருபை தேவைப்படுதில்லை. ஆண்டவருடைய கிருபை நம்ம அனைவரோடு இருக்கணும்னா பாவத்தை விட வேண்டும். ஆண்டவருடைய கிருபை நம்ம சந்தித்த வேளையில பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டோம். இப்போ நம்ம வாழும் உலகம் பாவ உலகம், நாம் பாவ சரீரத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பவுல் அப்போஸ்தலர் ரோம சபைக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார், நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall not have dominion over you since you are under the grace of God. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால், ஆண்டவருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டார். பாவத்தை விட்டாதான் ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கும். ஆமா, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்றாரு, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் எடுத்து பாருங்கள், மற்றவங்க செய்கிற பாவத்துக்கு நம்ம உடன்படக்கூடாது என்ற எச்சரிப்பு வேதத்திலிருந்து அறிகிறோம். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. அப்படி ஒரு எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்தவர்களாக, இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில, நான் ஒரு நாள் ரசிக்கப்பட்டேன், நீங்க ரசிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான், பரிசுத்தாய் பெற்றது உண்மைதான். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கா? Do you have the grace of God? ஆண்டவருடைய கிருபை இருக்கா? இப்ப கிருபை இருக்கா என்னன்னு தெரியுது இல்லையே, அது தெரியல. எப்படி தெரியாது? உங்கள்கிட்ட காசு பணம் இருக்கா இல்லையா தெரியலையா? எங்க தெரியல. காசோ பணமோ இருந்தா உங்களுக்கு தெரியும். நீங்க சட்டை போட்டிருக்கிறீங்களா தெரியுதா? அது தெரியல. எப்படி தெரியல? சட்டை போட்டிருந்தா தெரியும், சட்டை போடாதனாலதான் தெரியலையேன்னு சொல்லுது. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருக்கணும்னா மற்றவர்கள் செய்யும் நம்ம பாவம் செய்யக்கூடாது. இத பாருங்க, தாவீது சொல்றாரு 51ஆம் சங்கீதத்தில், ஒரு கிருபையின்படி எனக்கு இறங்கும். பாவம் செஞ்சு போட்டாரு, கிருபையின்படி இறங்கும்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவருக்கு கிருபை காட்டினார், கிருபையின்படி இறங்கினார், பாவத்தை மன்னித்தார், மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய கிருபை இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய கிருபை சிலருக்கு இருக்காது. எப்படி தெரியுமா? துணிகரமாக பாவங்கள் செய்தால் ஆண்டவருடைய கிருபை இருக்காது. அந்த யூதாஸ் காரியத்து ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்ட பிறகும் அறிந்தும் அவன் துணிகரமாக ஆண்டவரை காட்டிக் கொடுக்க திட்டமிட்டான், தீர்மானித்தான், செயல்பட்டான். அவன் பாவம் அறிக்க பிறகு பண்ணினான், அவனுக்கு மன்னிப்பு அருளப்படலை. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொன்னான். ஆனா அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று அறிகிறோம் இல்லையா? அந்த சவுலரசன் துணிகரம் கொண்டவனாக தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் சொன்னதை மீறி செயல்பட்டு தீர்க்கதரிசி இடத்துல நடிக்கிறான்.
நீ சொன்னது போல எல்லாம் செஞ்சிட்டேன். அவர் கேட்கிறாரு, இங்கே கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன? அது உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியாக பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பொய், அவன் துணிகரமா பொய்ய சொல்றான். அடுத்து தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய தூவம் காட்டுறத அவனாக பண்ணிவிட்டான். ஜனங்கள் சிதறி போகிறார்கள், சத்துருக்கள் மேற்கொண்டு விடுவார்கள் என்று பயந்து செய்தேன். 2 துணிகரம் பண்ணனால ஆண்டவருடைய கிருபை அவனை விட்டு விலகிட்டு ஆண்டவர் அவனை புறக்கணித்து தள்ளிட்டார். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லாம போயிடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் நிற்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம நிறுத்துகிறது அவருடைய கிருபை. துணிகரமான பாவத்திலே விளையாடினா there is a day coming, the Lord will throw you away from his presence. நான் சொல்றேன், ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கல. ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரித்திருந்தும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை மீறி துணிந்து செயல்பட்டவர்கள். அவங்க அறியாம பசியினால மயக்கம் வந்து அவங்க விளக்கப்பட்ட பழத்தை பறிச்சு சாப்பிடல. ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது உண்மை. பிறகு ஏவாளுடைய பேச்சை கேட்டு ஏவா கொடுத்த பழத்தை ஆதாம் சாப்பிட்டது உண்மை. 2 பேரும் தண்டனைக்குள்ளானார்கள். கிருபை நீங்கி விட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை போக்குற கிருபாதார வழியாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையை நம்ம நஷ்டப்படுத்தக்கூடாது, வீணடிக்க முடியாது. இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிருபையை நஷ்டப்படுத்தினா நமக்கு வேற தண்டனை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையை நஷ்டப்படுத்தாம இருக்கணும் என்பதை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம். கிருபையை விருதாவாக்குறதில்லை என்று குறிப்பிடுகிறார். நம்ம ஆண்டவருடைய கிருபையை விருதாவாக்க கூடாது. சிலருடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை நம்ம வீணடிக்க கூடாது, நஷ்டப்படுத்தக்கூடாது. சிலருக்கு எல்லாம் ஒண்ணுதான், நம்ம இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். நோ, நம்ம ஆண்டவருடைய கிருபையை ஒரு நாளிலும் நஷ்டப்படுத்தவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இதுல கொஞ்சம் விழிப்புணர்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆம், I am not the one destroying the meaning of God's grace. நியாய பிரமாணத்தினாலே அல்ல, நம்முடைய நற்கிரியைகளினாலே ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. புண்ணிய ஸ்தலத்துக்கு போனதும், தான தர்மம் பண்ணினதும், வெறுங்கால போனதும், மொட்டை போட்டதும், இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்குறதில்லை. நம்முடைய நற்கிரிகளினால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய கிருபையினால ரட்சித்திருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவருடைய கிருபையை விருதாக்க வாக்கக்கூடாது, வீணடிக்க கூடாது. ஆண்டவருக்கு பாராட்டுகிற கிருபை எண்ணி நன்றியோடு வாழ வேண்டும். அவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும். அப்படி இல்லாட்டா ஆண்டவருடைய கிருபை நீங்கி போயிடும். சரி, ஆண்டவருக்கு கிருபை தான் நமக்கு இருக்கு. தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று மனமுறை கர்த்தர் சொல்கிறார். ஏசா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப கிருபை ஒரு நாள் நம்ம விட்டு விலகாது, அப்படித்தானா? அப்படி சொல்லிவிட முடியாது. இப்ப பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு எழுதுற வேளையில புதிய பாடலில் குறிப்பிடுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை படிச்சு பாருங்க. நம்ம கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிக்கலாமா? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. நம்ம என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவருக்கு கிருபை நம்ம கூட தான் இருக்கும். கிருபை நம்ம விட்டு விலகாதுன்னு நினைக்க கூடாது. பவுல் ரொம்ப தெளிவா சொல்கிறார், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். 11ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். Shall we continue in sin that grace may abound? Certainly not. How shall we
who died to sin live any longer in it. We were buried with him through baptism into death, so we should walk in newness of life. புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றேன், நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், பழைய வாழ்க்கை அல்ல. பவுல் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரட்சித்த நாளிலே நான் உனக்கு செவி கொடுத்து அனுக்கிரக காலத்திலே உதவி செய்தேன். இது அனுக்கிரக காலம், இது ரட்சணிய நாள். ஆண்டவருடைய கிருபை நீங்கிட்டுன்னா வர யாரும் உதவி செய்ய முடியாது. டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுவாரு டாக்டர். இனி நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லிடுவார். ஆண்டோடைய கிருபை இருந்துன்னா நமக்கு மனுஷ கண்களிலும் தயை கிடைக்கும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று இயேசு பாலனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளிலும் ஆண்டோடைய கிருபையில விருத்தி அடைய வேண்டும். ஆண்டோடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும். நான் ரசிக்கப்பட்டதே இல்ல, இனி பாவம் செய்யக்கூடாதா, இனி பொய் சொல்லக்கூடாதா, இனி எண்ணப்படக்கூடாதா, இனி திருடக்கூடாதா, இனி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பழைய மனுஷன் ஒளிந்து போனான், புதிய மனுஷனாகி கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து இதன்படி வாழணும். இல்லைன்னா ஆண்டவருடைய கிருபை போயிரும். திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் something may happen to you. நமக்கு எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய கிருபை இருந்தா நம்மை தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தது. நோவாவும் குடும்பமும் பூர்வ உலகத்திலே வந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டது. ஆண்டவருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்கணும். இல்லைன்னா மற்றவங்க சாகிற வேளையில நீ சாக வேண்டியதுதான். மற்றவனுக்கு பாதிப்பார்கள், உனக்கு பாதிப்பு வந்துடும். நீதிமானுக்கு துன்மார்க்கனுக்கு அப்படியே சன்மார்க்கனுக்கு பிரசங்கில சொல்றாரு. அது அந்த வசனம் உனக்கு பொருந்திடும். அந்த வசனத்துக்கு அர்த்தமே விளக்கமே சற்று வித்தியாசம். அதுல எழுதியிருக்கிற போல நீங்க படிச்சு துன்மார்க்கனுக்கு அப்படியா, சன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கு அப்படியோ, அப்படியே நீதிமானுக்கும் அப்படி இல்லை. அதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது பிரசங்கி அந்த சாலமன் ஞானி தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற வேளையில அவருக்கு தென்பட்டதை எழுதினார். ஆனால் நீதிமானை ஆண்டவர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கிருபை கிடைக்கிறது. லோத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சோதோம் கொமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்டிருந்த வேளையிலும் லோத்துவும் லோத்துடைய மகள்களும் 2 பேரும் காக்கப்பட்டார்கள். லோத்தின் மனைவிக்கு ஆண்டவருடைய கண்ணில் கிருபை இல்லை. அவள் பின்னிட்டு பார்த்தாள். she got backslided. பின்னிட்டு பார்த்தாள், நஷ்டப்பட்டு போனான். அதான் சொல்றாரு எபிரேயர் வாக்கியம் சொல்றாரு, ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும்னா பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பாவ சோதனைகள் வரலாம், பாவ சூழ்நிலைகள் வரலாம். மற்றவங்க நினைப்பாங்க, என்ன அவர் யாரு பாவம் செய்யாதவங்க யார் இருக்கிறார்? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுதே. அப்ப எல்லாரும் தான் பாவம் செஞ்சாங்களே, எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, உண்மைதான். எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுத்தார். இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள், புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனாகிய ஆதாம், பழைய மனுஷனை அவனுடைய செய்களை கலந்து போடுங்கள். அதெல்லாம் யாரால முடியும்? நம்ம பரலோகத்துக்கு போனா பிறகு எல்லாம் மறந்துடுவோம். பூமியிலேயே ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியும் கிருபை இருந்தால். If you are under the grace of God. பாவ சோதனை ஒன்ன தேடி வரும். You may get your phone call to go for sin. பாவத்துக்கு போறதுக்கு போன் கால் வரலாம், உன் வீடு தேடி சினிமா வரலாம். அப்ப எப்படி மேற்கொள்றது? சினிமா எப்படி மேற்கொள்கிறது? ஆண்டவருடைய கிருபை இருந்தா சினிமா பார்க்காம இருக்க முடியும். ஆண்டவருடைய கிருபை இருந்தா பொய் சொல்லாம இருக்க முடியும். பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார், கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், இனிமேல் நான் என்ன பாவத்தில் வாழலாமா? பாவத்தில் வாழக்கூடாது, நீடிக்க கூடாது என்றுதான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
இதை மீறிட்டு இன்னும் நான் அப்படி வாழ்வேன் இப்படி வாழ்வேன்னா நரகத்துக்கு தான் புறப்போணும். அன்றைக்கு நரகத்தின் காட்சியை பற்றி சொன்ன வேளையில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நரகத்துக்கு போனவையெல்லாம் அவிசுவாசி அப்படி நினைச்சிடாதுங்க. பாவிகள் தான் நரகத்துக்கு போனாங்கன்னு நினைச்சா பெரிய தப்பு. நிறைய பாஸ்டர்களும் போயிருக்கிறாங்க, மூப்பர்களும் போயிருக்கிறாங்க, முதியோர்களும் போயிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் போயிருக்கிறாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நீ பாவத்தில் வாழ்ந்திருக்கிற. இதே சபையிலே ஆராதித்து வந்து கொண்டிருந்த சிலர் துணிகரமான பாவங்களில் ஈடுபட்டிருந்ததை நான் தெள்ளத் தெளிவாக அறிவேன். பாவத்தை பால்வால் குடித்துக் கொண்டிருந்தால் அது பாலால் குடித்ததனுடைய விளைவை உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி போகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவத்தின் சம்பளம், the soul that sinners shall die. Wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். உனக்கு ஆத்மா செத்துரும். You cannot read the Bible. நீ வேதத்தை படிக்க முடியாது. You cannot pray to God. உனக்கு ஜெபம் பண்ண முடியாது. You cannot come for worship. ஆண்டவரை ஆராதிக்க வர முடியாது. உனக்கு ஆத்மா செத்து போச்சு. ஆத்மாவிலே ஜீவன் வேணும்னா பாவத்தை அறிக்கை செய்த விட்டுட்டு ஞானஸ்நானம் பெற்றுட்டு இனி பாவத்தில் விளையாடாது. இனி பாவம் செய்யாதே, பாவம் செய்ய தூண்டாதே. Don't stimulate others to do sin. அடுத்தவரை பாவம் செய்கிறதுக்கு இடம் வழிவகுக்காதே. மற்றவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஹல்லேலூயா. அது யாருதான் ஊருதான் பேசிட்டு நடக்காத. உன்னை ஆராய்ந்து பா. தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். You have to give account to God. உனக்கு கணக்கா ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்பார். I have to give my account to God. I need not give my account to you. You are not my boss. எனக்கு கணக்க நான் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும், உனக்கு கணக்க ஆண்டவருக்கு நீ ஒப்புவிக்கணும். There is a day coming. ஒரு நாள் வருகிறது. You cannot escape from the judgment of God. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை விட்டு யாரும் தப்ப முடியாது. யாரும் தப்ப முடியாது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation for those who walk in the spirit. மாம்சத்தின்படி நடந்தால் நீ அழிவையா இருக்க வேண்டி இருக்கும். பாட்டு பாடுறதும் சந்தோஷம் பொங்குதே பாடுனதும் ஆராதிச்சதும் எல்லாம் வீணா போயிடும் இல்லையா? நரகத்துக்கு போயிடக்கூடாதுதான் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். நான் ஞானஸ்நானம் பெற்றதே இல்ல. ஞானஸ்நானம் பெற்றா கர்த்தருடைய பந்தியில பங்கு வரலாம். ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார்களே, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணவர்களுக்கு நிச்சய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன்னு சொல்லி இருக்கிறார்களே, அப்ப நானும் கடைசி நாளில் எழும்புவேன். கடைசி நாளில் எழும்புறதுன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன தெரியுமா? அதுதான் ரகசிய வருகிற ராப்சர். எக்கால சத்தம் துணிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதான் முதலாம் உயிர்த்தெழுதல். இரண்டாவது உயிர்த்தெழுதல் ஒன்னு இருக்கு. இந்த பூமியில பிறந்து வளர்ந்து செத்தவன் எல்லாரும் எழும்புவான். பாவிகள் எல்லாரும் எழும்புவாங்க. புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஆண்டவர் இயேசு நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். He will sit on the white throne to judge the people of the earth. அப்ப no one can escape. அங்க வக்கீல் எல்லாம் வர முடியாது. வக்கீல் எல்லாம் முதலே நியாயம் விசாரிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாகி விட்டார்கள். நீதிபதிகளுக்கு நீதிமன்றம் இயங்காது. ஆண்டவர் தான் நீதிபதியாக நியாயாதிபதியாக வீற்றிருப்பார். நான் ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் சபையில அங்க வைக்கிறேன், நான் இத்தனை வருஷம் வந்துகிட்டு இருக்கிறேன். That cannot speak to God. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. பாவத்தை விட்டியா? இனிமேல் நான் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்ய நான் விரும்பவில்லை, பாவத்துக்கு என்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கவில்லை, நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன் ஒப்புக் கொடுத்தா you will be safe. The grace of the Lord will be with you always till you die. Hallelujah. ஆண்டவர் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். That is the blessing. Hallelujah. அடுத்து ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கணும்னா நம்பர் 2, you need to be humble. நீ தாழ்மையா இருக்கணும். பெருமையா இருந்தேன்னா ஆண்டவருடைய கிருபை இருக்காது. நான் நிறைய பணக்காரர்களை பார்க்கிறேன்,
படித்தவர்களை பார்க்கிறேன், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களோடு பழகுகிறேன். I have contact with many big people right in கும்பகோணம். கும்பகோணத்தில் இருக்கிற பெரிய பெரிய அநேக பெரிய மனிதர்களோடு எனக்கு தொடர்பு இருக்கிற. ஆனா they don't have the grace of God. அவங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை இல்லை. நீ ஏழையோ பணக்காரனோ, நீ படிச்சியோ படிக்கலையோ, do you have the grace of God? ஆண்டவருடைய கிருபை உனக்கு இருக்குமானா அழிவிலிருந்து தப்பிடலாம். அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே ஜலத்தினால் தேவன் உலகத்தை அழித்தார். இனி ஆண்டவர் உலகத்தை எதனால் அழிக்க போறார் தெரியுமா உனக்கு? அக்கினினால் அழிக்க போறார். The Lord is going to destroy this world by fire. அந்த அழிவிலிருந்து தப்பணும்னா ஆண்டவருடைய கண்களிலே கிருபை உனக்கு தேவை, உன் குடும்பத்துக்கு தேவை. தாழ்மை இருந்தா கிருபை தருவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. 1 பேதுரு 5:5 சொல்றாரு, கிருபை அளிக்கிறார். யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. All of you be submissive to one another and be clothed with humility. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மை இருக்குன்னு சொல்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? You will be submissive. உனக்கு ஒரு கீழ்ப்படிகிற எண்ணம் இருக்கும். You are doing everything of your own. உனக்கு தோணுது போல எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You have no submissive spirit. You have no humility. உனக்கு எஜமான் யாரு? எஜமானனே என்னே சுராஜனே, எஜமானனே என்னே சுராஜனே. இயேசு கிறிஸ்துவனுடைய எஜமான் தானா? நீயாக எல்லாம் இஷ்டம் போல உனக்கு என்ன தோணுதோ எல்லாம் செய்வ. என்ன சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடுவேன், என்ன குடிக்கணும்னு தோணுவோ குடிப்பேன், எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வரணும்னு தோணுதோ அத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வருவேன், ஜோம் பண்ணாம தூங்குவேன், ஜோம் பண்ணாம எல்லாம் செய்வேன், உனக்கு தோணுது போல செய்வேன். அவிசுவாசிகள் சொல்ற போல எல்லாம் கீழ்படிவேன். Who is your boss? Who is your master? Who is your Lord? You have no humility, man. தாழ்மை கீழ்படிதல் கிடையாது. பெருமை இருக்கிறதுனால தான் I know everything, I can do everything. பவுல் என்ன சொல்றாருன்னா, I can do all things through Jesus Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டுன்னு சொல்றாரு. அது கரெக்ட். நீ என்ன பண்றான்னா, ஆண்டவர் without consulting anything with the Lord, you do things of your own. You children, you never consult with your parents. பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க தாய் தகப்பன்கிட்ட எதுவுமே கேட்கறதில்ல, எல்லாம் அவங்க இஷ்டம் போல பண்றது. எங்க அப்பாவோட நான் கூட படிச்சிருக்கிறேன்ல, நான் எங்க அப்பாவோட உயரமா வளர்ந்திருக்கிறேன்ல, நான் எங்க பெற்றோரோட பலமா இருக்கிறேன்ல. That is true. But do you have the humility? தாழ்மை இருக்குன்னா you will consult, you will discuss with your parents before you proceed something for your life. உன்னுடைய வாழ்வுக்காக எதாவது நீ தீர்மானிக்க முன்ன நீ கொஞ்சம் ஆலோசனை பெறுவாயே. ஆண்டவருடைய விசுவாசி, நான் விசுவாசி, பல ஆண்டுகளாக விசுவாசி. ஆனா நான் ஆண்டவருடைய எல்லாம் கேட்கல. எனக்கு என்ன தோணுதோ அது போலதாங்க நான் செய்ய முடியும். உங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? பைபிள்ல என்ன இருக்கு தெரியுமா? அவர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். 32ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்ற ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனை அருளும் ஆவியோடு. I feel like doing this, I feel like smoking, I feel like drinking. எனக்கு தண்ணி அடிக்கணும் போல தோணுகிறது, எனக்கு போய்க்கணும் போல தோணுகிறது, எனக்கு எங்கேயாவது போயிடணும் போல தோணுகிறது, எங்கேயாவது போகணும்னு தோணுதா? Have you got the permission from the Lord? ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்றுதானா நம்ம புறப்படுறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்டுதானா எல்லாம் செய்கிறோம்? Then you have humility. எல்லாமே உனக்கு சௌரியத்துக்கு ஆண்டவரையே மதிக்காம ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கடையை திறக்கிறதும், ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வீடு பிரதிஷ்டை பண்றதும், ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கல்யாணம் கட்டுறதும், தாலியை கட்டுறதும், இது என்னதுன்னு ஆண்டவரை மதிக்கிற ஒரு பழக்கம் இருக்கா? தாழ்மை இருந்தா ஆண்டவரை கனப்படுத்த முடியும். கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் இருக்கும். ஆபிரகாம் ஒரு விக்கிர வியாபாரியின் மகன், நல்ல செழிப்பான ஒரு தேசத்திலே வாழ்ந்தவர். ஆண்டவர் கூப்பிட்டாரு, சொன்னார்னு கீழ்ப்படிந்து போனார். கீழ்ப்படிதல் இருக்குன்னா
உனக்கு தாழ்மை இருக்குன்னு அர்த்தம். யூ ஆர் கிவிங் கவுண்டர் ரிப்ளை. எதுக்கு என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏய், நான் களைப்பா வருவேன்னு உனக்கு தெரியாது, நீ சாப்பாடை சீக்கிரம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கலாம்னா எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா? என்ன கேட்டாலும் ஏட்டிக்கு போட்டி பதில் சொல்றியா? நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை ஆதாரமா வைத்து உனக்கு சொல்றேன். யூ ஆர் எ ப்ரவுட் பர்சன். நீ பெருமைக்காரி. ஐ டோன்ட் லைக் டு ஸ்பெண்ட் எ சிங்கிள் மினிட் வித் யூ. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஒரு நிமிஷம் நான் செலவிட விரும்பவில்லை. The Lord God is against you. அப்படிப்பட்ட உனக்கு ஆண்டவர் ஏற்று நிற்கிறார். பெருமைக்காரர்கள் எங்க இருக்கிறாங்க? மாயக்காரர்கள் சீயோன்ல இருக்கிறாங்களோ அவங்கள நடுக்க முடியுதா? பெருமைக்காரர்கள் எல்லாம் எங்க கிடக்குறாங்க? அவங்க பாதாளத்தில் கிடக்குறாங்க. பெருமைக்காரர்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பரலோகத்தில் வேலை கிடையாது. தாழ்மைன்னு சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பிழை திருத்தம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறது, திருந்துகிறது, என்னானாலும் ஆண்டவருடைய கேட்டு செய்கிறது, தேவ ஆலோசனைப்படி செயல்படுகிறது. அதுக்கு பேர் தான் தாழ்மை. இப்படி குறிஞ்சி நடந்தா நீ பூனை, நீ கூனியா இருப்ப. நான் அழுக்கான வஸ்திரம் போட்டு தான் நான் சபைக்கு வருவேன். ஏன்னா நான் தாழ்மையா இருக்கணும்ல. தாழ்மையா இருக்கிறதுக்கு அழுக்கான வஸ்திரம் போடணும்னு அவசியம் இல்லை. பிறகு நான் யாரும் பக்கத்தில் வர முடியாது. சுத்தமான நல்ல ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும் சபைக்கு. ஒழுங்கீனமான ட்ரெஸ் போட சொல்லல, ஒழுக்கமான நல்ல ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும். தாழ்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? தாழ்மைக்கு இலக்கணம் என்னன்னா கீழ்ப்படுதல். யூ ஆர் தேர் டு ஒபே டு காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். ஆண்டவருக்கும் அவங்க வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறான் தான் தாழ்மை உள்ளது. அப்பா, நீ ஆண்டவரையும் இந்த வார்த்தையும் கேட்க மாட்டேன், ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ரொம்ப பெருமை இருக்கு. ஆண்டவர் உனக்கு காரியத்தில் ரொம்ப வருத்தமா இருக்கிறார். ஆண்டவர் மேட்டிமையானவரை தூரத்திலிருந்து அறிகிறார், தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவரை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பெருமைப்பட்டா தம்பி ஒன்னும் ஆகாது. நமக்கு ரொம்ப திறமை இருக்கலாம், நமக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கலாம், நம்ம பெரிய ஆளாகவே இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, if you are there to listen to God and to obey His word, there is humility in your life. Hallelujah. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ செயல்படுவாயானால் உன்னிலே தாழ்மை இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு கிருபை பெருகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? 2 கொரிந்தியர் 4:15 படிக்கிற வேளையில, the grace of God is being given to more and more people. This will bring more and more thanks to God for His glory. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரிக்கணும். நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன், ஆனா மௌனசாமியா இருக்கிறேன். மௌனசாமியா இருக்க ஆண்டவரோட சொன்னாரா? அவரை துதிக்க வேண்டும். நாம் படித்த சங்கீதத்திலே படித்தோம் இல்லையா? 81ஆம் சங்கீதத்தில், ஒரு வாயை விரிவாய்க்கிற நன்மையோ நிரப்புவார். ஹல்லேலூயா. வாயை விரிவாய் திறக்க முடியுதா? தோத்தரிக்க முடியுதா? ஆண்டவரை தாராளமா துதிக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயிலிருக்கும். ஆண்டவரை துதிக்க முடியுதா? ஸ்தோத்திரிக்க முடியுதா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவர் எவ்வளவு துதிக்க முடியுதோ, ஸ்தோத்திரம் பண்ண முடியுதோ, கிருபை பெருகிட்டே இருக்கும். எவ்வளவு தாழ்மையா இருக்கிறியோ அவ்வளவு கிருபை. ஆண்டோட கிருபை இருந்தா நம்ம காரியம் எல்லாம் வெற்றியாய் நடக்கும், ஜெயமாய் நடக்கும். தீமையிலிருந்து விலக்கி காத்து விடுவார். ஹல்லேலூயா. அழிவுக்கு விலக்கி ரட்சிப்பார். தாழ்மையா இருந்தா கிருபை. தாழ்மையா இருக்கிறதுக்கு அடையாளம் இல்லை, கீழ்ப்படுகிறது. அடுத்து ஆண்டவரை தாராளமா துதிக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா, கர்த்தரை தோத்தரிப்போமான்னு சொன்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிறகு என்னாச்சு? கரண்ட் போச்சா? ஜெனரேட்டர் ஆஃப் ஆகிட்டா? அவ்வளவுதான் சோத்திரம் சொல்ல முடியுதா? சண்டை போட விட்டா எவ்வளவு நேரம் சண்டை போட முடியுது இல்ல? சண்டை போட முடியுதா? கூச்சல் போட முடியுதா? இல்ல. ஆண்டவரை துதிக்க முடியலையா? ஸ்தோத்திரிக்க முடியலையா? ஆண்டவரை துதித்து பாட முடியுதா? துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே நாமனே
நல்லா துதிக்கணும். அப்ப ஆண்டவருடைய கிருபை நமக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எபேசிய சபைக்கு பவுல் எழுதுகிறார், குறிப்பிடுகிறார் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம் படிக்கிற வேளையில, ஆவியினால் நிறைந்து எப்பொழுதும் சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டினாலும் கீர்த்தனையாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடி அவரை துதியுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. Sing songs to God, give thanks to God, be filled with the Holy Spirit. ஹல்லேலூயா. அல்ல ஆண்டவரை துதித்து பாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராளம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த யோசபாத்துடைய சேனைக்கு விரோதமாக மோவாபியர், அம்மோன் புத்திரர் மணலத்தனையாக பெருங்கூட்டமா வந்திருக்கிறாங்க. 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்க அவங்க என்ன பண்ணாங்க, பாடகர் குழு முன்னால நின்று பாடுறாங்க. ஆண்டவரை துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் ஒருவரை வெட்டி வீழ்த்தினார்கள். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவருடைய கிருபை தேவைப்படுது. வாழ்க்கை வெற்றியாக இருக்க ஆண்டவரை தாராளமா துதிக்கணும். கிருபை இருக்கும். உடம்பு முடியலையே, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால், ஐயோ எனக்கு என்ன பண்ணுது, ஐயோ ஐயோ. பவுல் அப்போஸ்தலனுக்கு உடம்பு முடியல. அவர் 3 தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, இந்த வேலையை என்னை விட்டு நீக்கிறணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பலவீனத்தில் அவர் புது பலனே பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. Please don't sleep. Number 1, 2, 3. Sitting and sleeping is a sin before God. உட்கார்ந்து தூங்குறது கர்த்தருடைய பார்வையில் குற்றமாக இருக்கும். அதனால உட்கார்ந்து தூங்கக்கூடாது. தூக்கம் வந்துன்னா எழும்பிடணும். Otherwise I will make you to get up. இப்ப ஸ்தோத்திரம் செய்வோமா? Shall we all get up and give glory to God? ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். துதி செய்ய தொடங்கினதும் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள் சத்துருக்கள். ஆண்டவருடைய கிருபை ஊற்றப்படுகிறது. தேவன் வெற்றி சிறந்தருள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தாராளமா துதிக்கணும். கூச்சப்படாம துதிக்கணும். எனக்கு தூங்க வருதே, கொஞ்ச நேரம் ஆண்டவரை நல்லா துதிச்சு பாரு. ஸ்தோத்திரம். படிக்கிற வேளையில தூக்கம் வருது. பரீட்சை எழுதிட்டு இருக்கிற வேளையில எனக்கு தூக்கம் வருது. வண்டி ஓட்டுற வேளையில எனக்கு தூக்கம் வருது. நான் என்ன பண்றது? ஏசி ஆஃப் பண்ணா, ஏசி ஆஃப் பண்ணாலும் தூக்கம் வந்துட்டா உங்களுக்கு. நீங்க என்ன செய்யுங்க? துதி செய்யுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதே, கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிசு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. எபிரேயர் வாக்கியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், அசையில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம் என்று குறிப்பிடுகிறார். கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அசையில்லாத ராஜ்யத்தை நம்ம பெறப்போகிறோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். Let us have grace by which we may serve God acceptably with reverence and godly fear. உங்களுக்கு புரியுதா? எப்படி? கிருபையை பற்றிக் கொள்ளணும். நம்ம எந்த ராஜ்யம் கிடைக்குமோ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யணும்னா நமக்கு ஆண்டவருடைய கிருபை தேவைப்படுது. கிருபை இல்லாட்டா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். பக்கத்தில் இருக்கிறாள்கிட்ட பேசணும்னு எண்ணம் வந்துடும். உங்க குழந்தைக்கு பொறி கொடுக்கணும், மிட்டாய் கொடுக்கணும்னு நினைப்பு வந்துடும். உங்களுக்கு சில கோளாறு பிடிச்சு விடும். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும்னா கிருபை தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையோடு ஆராதித்தாதான்
தேவன் அதை அங்கீகரிப்பார். அந்த ஆராதனை மூலம் நம்மை ஆசீர்வதிக்க செய்வார், ஆசீர்வதிப்பார். நம்ம எந்த ராஜ்யத்துக்கு போக போறோம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. கிருபையை பற்றி கொள்ளணும். ஆண்டவருக்கு கிருபையினாலதான் தாவீது சொல்றாரு, நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கிருபை நமக்கு இருந்ததனால தான் இங்க வந்தோம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய நமக்கு அவருடைய கிருபை தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. கிருபை இருக்கா? ஆண்டவர் ஆராதிக்க முடியுதா? துதிக்க முடியுதா? ஸ்தோத்திரிக்க முடியுதா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியுதா? பயபக்தியோடு ஆராதிக்க முடியுதா? முடியுதா? ஆண்டவரை பயபக்தியோடு ஆராதிக்க முடியுதா? Are you able to come on time? There are people who are coming very late to worship the Lord. They don't honor the Lord. சிலர் ஆண்டவரை மதிக்கிறது கிடையாது. They don't have the grace of God. ஆண்டவருக்கு கிருபை இருந்ததுனாலதான் நீங்க நேரப்பட வந்து சேர்ந்தீங்க. There are some more to come. இன்னும் சிலர் வந்துட்டு இருக்கிறாங்க, வர போறாங்க. அதுக்கு தான் காட்டுறது, இந்த சிக்னல் காட்டுறது எது தெரியுமா? Some are coming very late to worship the Lord. They are very bad. That is what I can say. I cannot tell that lie. பொய் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனால நீங்க எல்லாம் நேரமா ரெடியாகி வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. ஆரம்ப ஜெபம், ஆரம்ப பாடல், இவ்வளவு நேரம் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. அது கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கிருபை இல்லைன்னா நமக்கு 4 தடவை வைத்தால போனா, ஜுரத்தில் எழும்ப முடியாம போனா என்ன ஆயிருக்கும்? வர முடியாம ஆயிருக்கும். சிலருக்கு நல்ல உடம்பு பலம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தா கூட they are adamant and rebellious people. They are not there to honor the Lord because they don't have the grace of God. ஆண்டவருக்கு கிருபை இல்லை. ஆண்டவருக்கு கிருபை இருந்துன்னா நம்ம அவரை கனப்படுத்த முடியும், அவரை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தூக்கமா வருது, எனக்கு அவர் பண்ற பிரசங்கம் ஒண்ணுமே விளங்குது இல்ல, எனக்கு கோபமா வருது, அவருடைய 4 கேள்வி கேட்டலாமான்னு தோணுது. You devil, I tell you in the name of the Lord to quit this place. ஒன்ன போ சொல்ல, உன்கிட்ட இருக்கிற பேயை வெளியே போ சொல்லிட்டேன். அசுத்தாவியே, இவனை விட்டு வெளியே ஓடிப்போ. ஆண்டவருக்கு கிருபை இருந்தா பிசாசு தொந்தரவு இருக்காது. நல்ல ஆண்டவர் பிரசன்னத்தில் சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரசன்னத்தில் களி கூறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கிருபை நமக்கு ரொம்ப தேவைப்படுது. எதுக்கு? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஆராதனை அங்கீகரிக்கணும்னா நமக்கு ஆண்டவருடைய கிருபை ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு கிருபை இல்லைன்னா நம்மால வர முடியாது, ஆராதிக்க முடியாது, வசனமும் உள்ளத்தில் ஏறாது, ஒரு மாறுதல் வர. அதுதாங்க ஆண்டவருக்கு கிருபை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. Then there will be lot of changes taking place in our personal life. நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும், என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவருக்கும் என்றைக்கும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இரண்டாவது, தேவனுடைய அன்பு நம்ம கூட எல்லா நாளும் இருக்கணும். ஆண்டவருடைய அன்பு நமக்கு வேண்டும். முதலாவது நம்மிலே அன்பு கூர்ந்தது யார்? ஆண்டவர் இயேசு. யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாம் நிருபத்தில் குறிப்பிடுகிறார், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சீஷர்களிடத்தில் பேசுறவர்கள் சொல்றாரு. யோவான் 15:9 சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவரே சொல்றாரு. As the Father loved me, I also have loved you. Abide in my life. பிதா என்னில் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்களில் அன்பு கூர்ந்தேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவருக்கு அன்பிலே நம்மை நிலைத்திருக்கணும். நம்ம கூட ஆண்டவருக்கு அன்பு இருக்கணும். ஆண்டவர் வெறுத்து தள்ளிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க கஷ்டகாலம்.
ஆண்டவர் நம்ம வெறுத்துட்டாரு, ஒதுக்கிட்டாருன்னா, உப்பு சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், வெளியே தள்ளப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கும் எல்லாமல் வேறு ஒன்றும் குறைவாது. ஆண்டவருக்கு அன்பு நமக்கு ஒன்றுக்கின்ற. ஆண்டவருக்கு அன்பு இல்லாட்டா அவரை பின்பற்றவே முடியாது. அன்பு இல்லாதவன் தேவனேரியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் the love of God has been poured out in our hearts by the Holy Spirit. Hallelujah. தேவ அன்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்கன்னா அதுக்கு பிறகு ஆண்டவர்ல உள்ள அன்பு உங்களுக்கு கூடும். அது உண்மை. பரிசுத்த ஆவியை பெறாத பட்சத்தில் ஓரளவு தான் அந்த அன்பு இருக்கு. ஆண்டவரை பற்றின ஒரு அன்பு இருக்கு, இல்லைன்னா மறுத்து விடவில்லை, அன்பு இருக்கு. நீங்கள் தேவாவியின் அபிஷேகத்தை பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவரை பற்றின அன்பு ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் உம்மேலுள்ள அன்பு தினந்தோறும் ஆண்டவர் உள்ள அன்பு பொங்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் இந்த ஆலயம் கற்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. ரொம்ப தெளிவான சொப்பனம். எங்க அண்ணன் ஒருத்தர் இந்த பாட்டு பாடுறாரு. எப்படி? அவர் ஒரு நாள் ஒரு கூட்டம், பெரிய கூட்டமா இருக்கு, நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க போல தெரியும். ஒருவேளை இனிமேல் நடக்கலாம், நடந்து முடியல, இனிமேல் நடக்கலாம். அது என்ன பாட்டு தெரியுமா? அந்த பல்லவியை பாடினாரு. என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே, ஏசனை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஹல்லேலூயா. Is it bubbling? It's bubbling. It's bubbling. It's bubbling in my soul. Hallelujah. You must learn it in English. ஆங்கிலத்திலையும் பாடணும். So easy. நீங்க வாங்க, உங்களுக்கு படிச்சு தரதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். தம்பி, தமிழ்ல புரியுதா? என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுது. ஆண்டவர் இயேசுவின் அன்பு நமக்கு எல்லா நாளும் எல்லாருக்கும் வேணும். இயேசுவின் அன்பினால் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கைப்பா. ஆண்டவர் நரகத்தில் போட்டுருவார்ல, அதனால பயந்து போய் நடுங்கி போய் இயேசுவே ஆண்டவரே கடவுளேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் உண்மையான அன்பெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. எனக்கு பழைய சாமியை பற்றி தான் இன்னும் நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. அந்த பட்டை போட்ட சாமி, மொட்டை போட்ட சாமி, வருங்கால போன சாமி, நாக்க வெளியே இழுத்த சாமி, கையை கால தூக்கி உதச்சி அந்த மாமி. நமக்கு அந்த சாமிக்கு மாமிக்கு எந்த உறவு கிடையாது. நமக்கு இயேசுவின் அன்பு உள்ளத்திலே நிரம்புகிறது. ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கு இயேசுவின் அன்பு எப்படி கிடைச்சது? பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க ஆண்டவரை துதிக்கிற வேளையில, ஆராதிக்கிற வேளையில அந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை உங்கள் உள்ளங்களிலே ஊற்றுவார். ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒவ்வொரு அவயமும் இயேசுவின் அன்பினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஆண்டவருடைய அன்பை விட்டு போறதுக்கு ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த காரியத்தை குறித்து நீர் என்னோட பேச வேண்டாம். Mr. Gentleman, you need not talk about leaving my Lord and Savior Jesus. My heart is filled with the love of Jesus. என் இருதயம் இயேசுவின் அன்பினால் நிறைந்திருக்கிறது. Hallelujah. My whole body is filled with the love of Jesus. என் உடம்பே இயேசுவின் அன்பினால் நிரம்பி இருக்கிறது. Hallelujah. என்னுடைய ரத்தமே இயேசுவின் அன்பினால் நிறைந்திருக்கிறது. இயேசுவின் அன்பை விட்டுட்டு வேற எதுவும் பேசாத. ஆமா. ஒரு நாள் ஒரு ஆளு பேசுற செய்தியை எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். வேலை கிடைக்க போகுது. அப்ப இன்னொரு ஆள் சொல்லிச்சுதான், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தந்தாலும் வேலை வேண்டாம். இது என்னப்பா இப்படி சொல்லலாமா? உங்களுக்கு கொஞ்ச நாளையில அரிசி 2 மூட்டை கொண்டு வந்து தருவாங்க. நீங்க கோழி சாப்பிடுவீங்களா? ஆமா. ஆடு தருவாங்க, 4 ஆடு. அந்தோனியாருக்கு 4 ஆடு கிடைச்சதுனால அல்ல இருக்கிறாரு. பிந்தி வாராரா, முந்தி ஓடுறாரா? அட தம்பி,
இனி வர நாட்களில உங்களுக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் வரும், வீடு தேடி வரும். நீங்க எங்க சாமிகிட்ட கொஞ்சம் வந்துட்டு போங்க, அங்க சும்மா நில்லுங்க, அங்க இது வரும், பிரசாதம் தருவாங்க, நீங்க ஒரு காசு கொடுக்கண்டாம், நீங்க உண்டியல ஒன்னும் போடண்டாம், நீங்க வந்துருங்க, நாங்க புதிய ட்ரெஸ் எல்லாம் பொங்கலுக்கு எடுத்து தருவோம், பொங்கல்ல உங்களுக்கு அங்க பிரசாதம் இருக்குது, வந்துருங்க. எங்களுக்கு இயேசுவின் அன்பு இருக்கிறது, அதை விட்டுட்டு நாங்க எங்கேயும் வரமாட்டோம். எங்களை கூப்பிடாதீங்க, கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள், இயேசுவின் அன்பிலே நாங்கள் திளைத்து போனவர்கள். உங்களை வெட்டி கொண்டு விடுவோம்டா, கொன்னா நாங்க எங்க போவோம்? அவர்கிட்ட போயிடுவோம். கொன்னா எங்க போயிடுவோம்? நிறைய நாங்க போறோம், ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். இயேசுவின் அன்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் வேணும். உங்கள் அனைவரோடும் தேவனுடைய அன்பு இருக்கட்டும். தேவனுடைய அன்பினால தான் குமாரனாய் கிறிஸ்துவையே நமக்காக பலியிட்டார், ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா, அப்ப அந்த ஆண்டவருக்கு அன்பை விட்டுட்டு நான் எங்க போவேன்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அன்பை விட்டுட்டு நான் எங்கும் போக மாட்டேன். என்ன கூப்பிடா வரமாட்டேன்னா வரமாட்டேன், போகமாட்டேன்னா போகமாட்டேன். அடிச்சு பிச்சு விடுவேன் மூஞ்செல்லாம். டேய், அடிச்சாலும் சரி உழைச்சாலும் சரி, வரமாட்டேன்னா வரமாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு நிச்சயமானது, இயேசுவின் அன்பு மாறாதது. மனிதனின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும், கணவனின் அன்பொரு நாள் அது கடந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது அது இயேசுவின் தூய அன்பு. ஹல்லேலூயா. எனக்கு மாறாத அவர் அன்பு நான் ருசிச்சுக்கிட்டே வாழ்கிறேன். அப்ப சிஸ்டர் உங்களை நேசிக்கலையா? மை வைஃப் லவ்ஸ் மீ வெரி மச், சோ மச். என் மனைவி என்னை நேசிக்கிறதை எனக்கு தெரியும். ஐ லவ் மை வைஃப். நான் என் மனைவியை நேசிக்கிறேன். எல்லாரையும் விட நீங்க யாரை நேசிக்கிறீங்க? Whom do you love the most? Come on. I have put the ball in your court. Come on, now you put the goal. இப்ப பால உங்க கோட்டுக்கு போட்டாச்சு, இப்ப கோல் போடணும். யார் போடுறது? ரெடி. Hallelujah. Goalkeeper is waiting to stop the ball. சாத்தான் தடுக்க நிக்கிறான், அவன் பிடிச்சு விடுக்க நிக்கிறான். அவனை தாண்டி நான் கோல் போட்டாச்சு இல்ல. ஹல்லேலூயா. உயிர் உடம்புல இருக்கும் வரையிலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அது யாரால? அவர் தேவ ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரத்த சாட்சிகள் எல்லாம் மரிக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார், அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களை தைரியப்படுத்துகிறார். பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:14 சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறாரே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? ஐயா, the love of Christ compels us. எங்களை கட்டாயப்படுத்து. It inspires us. I get inspiration by the love of Christ. கிறிஸ்துவின் அன்பினால் எனக்கு தூண்டுதல் வருகிறது, எனக்கு உற்சாகம் வருகிறது, எனக்கு ஆனந்த பரவசம் வருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு மாறாதது, என்றென்றும் மாறாதது இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்க. பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுற வேளையில சொல்றாரு, 1 கொரிந்தியர் 8:3 சொல்றாரு, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். If anyone loves God, this one is known by him. ஆண்டவர்ல அன்பா இருக்கிறவங்களான் உள்ளது அவருக்கே தெரியும். இயேசு இடத்துல பேதுரு அன்பா இருந்தார் என்று பேதுருக்கு ஆண்டவருக்கு தெரியும். இயேசு இடத்துல யோவான் அன்பா இருந்தார் என்று இயேசுக்கு தெரியும். இந்த 2 சீஷர்களில இயேசு இடத்துல ரொம்ப அன்பா இருந்த சீஷன் யார் சொல்லி பார்ப்போம். பேதுருவா யோவானா? யோவான். அன்பின் சீஷன் என்று அழைக்கப்படுகிறது யோவான். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான்னு சொன்னார். அப்ப யோவான் கேட்கிறாரு, அவன் யார்? Who is that fellow? ஆண்டவர் கேட்கிறாரு. அன்பின் சீஷன். அதனாலதான் சிலுவையில தொங்கிட்டு நிக்கிற வேளையில தன்னுடைய தாயை அந்த அன்பின் சீஷனிடத்தில் ஒப்படைக்கிறார். அதோ உன் தாய் என்று சொன்னார். தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு அன்பு இருக்கு என்பது தெரியும். ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பை வார்த்தையினால் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா,
இருக்கவே முடியாதுங்க. நான் அன்றைக்கு விழிப்பு ஜெபத்தில் சொல்லிட்டேன், ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பினால் அவரை நான் ஆராதிக்காமல் என்னால் இருக்க முடியாதுப்பா. எனக்கு வயசானா கூட என்ன கட்டிலே தூக்கி கொண்டு போட்டிருக்க, அதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர்களே வைத்திருக்கிற அன்பினால எனக்கு அவருக்கு ஊழியம் செய்யாம என்னால தூங்க முடியாது. I cannot sleep without serving my Lord. எனக்கு ஆண்டவரை துதிக்காம தூக்கமே வராது. தம்பி, உனக்கு தூக்கம் வரலையா பாப்பா, நீ ஒரு காரியம் செய். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னே எசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னே எசியாமல் இருப்பேனோ. இந்த பாட்டு தூக்கம் வராதவங்களுக்கு ஒரு தூக்க மாத்திரை. என்னது என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டே இரு. சாத்தானுடைய கட்டு நீங்கி போயிரும், வியாதியின் கட்டு மாறி போயிரும், நல்ல தூக்கம் வந்துடும். நல்லா தூங்கிடலாம். ராத்திரி அமைதியான திருத்திரை கிடைக்கும். நீ சும்மா முணுமுணுது, என்ன ஆண்டவரே இப்படி எனக்கு தூக்கம் வரல, நான் என்ன செய்யற ஆண்டவரே, தூக்க மாத்திரையும் எனக்கு என்னன்னு தெரியல, 5 மாத்திரை போட்டா ஒரே அடியா தூங்கிடலான்னு அந்த பாஸ்டர் சொன்னாரு, அதையும் சொல்லி தாராரு இல்ல. அதெல்லாம் சொல்லி தர முடியாது. இப்ப ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பினால் நான் அவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், அவருக்கு ஊழியம் செய்கிறேன். I do give to my Lord because I love him. அவருடைய வச்சிருக்கிற அன்பினால நான் அவருக்கு கொடுத்து போதான் யாருக்கும் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நான் முதலாவது ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன், உங்களுக்கு எல்லாம் தர முடியாது. இயேசுவுக்கே ஆராதனை, அவருக்கே முதலாவது. நான் எங்க அப்பாவை நான் பார்த்தேன் பல ஆண்டுகளாக, எங்க பாட்டிக்கு தான் முதலாவது சாப்பாடு எங்க அப்பா கொண்டு கொடுக்குறாங்க. வீட்டு வேலைக்காரியோ அங்க துணி துவச்சவளோ அவ பாத்திரம் வளர்க்கணாலோ அவளே இல்ல, எங்க அப்பா கொண்டு கொடுக்குறாங்க கையில எங்க பாட்டிக்கு. அப்பா, அது காரணம் என்ன தெரியுமா? அந்த பாட்டிகிட்ட எங்க அப்பா வச்சிருந்த அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிற அன்பினாலே எனக்கு அவருக்கு கொடுக்காம இருக்க முடியலையே. எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற போல சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை, உண்மையை சொல்கிறேன். ஹல்லேலூயா. I am happy to spend for my God. I am glad to give for my Lord. Hallelujah. எனக்கு ஆண்டவர் கொடுக்கறது சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா யாரையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நான் ஆண்டவர் கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன், நான் இன்னும் கொடுக்க போறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். I cannot tell you. நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு சத்தியமா சொல்ல முடியாது. அது சொல்லுங்க வாய்ப்பே கிடையாது. ஆமாமா சொல்லிட்டா எனக்கு அங்க பரலோகத்துல வீடு கட்டாம மெட்டீரியல் சப்ளை இல்லாம போயிடும். தூதே மெட்டீரியல்ஸை எடுப்பாரு, ஒரு கீழே போட்டுருவாரு. நீ சொல்லிட்டால அங்க கட்டுமானம் பண்ணி நின்று போயிடும். அதனால ஆண்டவர்கள் வைத்திருக்கிற அன்பு, அன்பிலே நிலை, ஆண்டவருடைய அன்பு நமக்கு என்றும் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பிலே நம்ம நிலைச்சிருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார், ஒரு கேள்வி துணிச்சலா கேட்கிறார். என்ன கேள்வி? ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரையிலும் படிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who shall separate us from the love of Christ? Hallelujah. இவை எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் உபத்திரவோ, வியாகுலமோ, வியாகுல மாதாவோ, மரணமோ, ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. உடம்புக்கு முடியலையா? ஆண்டவரே நீ நல்லவர், you are a good God. Hallelujah. நீ நல்லவர். பரிச்சை வெயிலாயிட்டா, உம்மை போல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து பாஸ் ஆகிடும், ஆண்டவர் பாஸ் ஆகிடுவார். வேலை போயிட்டா அதை விட நல்ல வேலை கிடைக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர், முடியாமல் போனாலும் பொற்சிலே வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த சக்தியும் பிரிக்காது. ஏன்னா அவருடைய அன்பினால் நாம் நிறைந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு அன்பினால நிறைந்த வாழ்க்கை தான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருடைய அன்பு நமக்கு என்னைக்கும் தேவை. ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தா நம்ம அவருடைய ராஜ்யத்தின் பங்கை தந்துடுவார். இந்த பூமியில நம்ம என்ன வேணுமோ கேட்டா தருவார்ல. தருவாரா தரமாட்டாரா? சிம்பிள் பிரேயர். நான் சில விஷயங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யும்னு சொன்னா ஆண்டவர் எவ்வளவு செஞ்சிடறாரு. பிகாஸ் ஐ லவ் ஜீசஸ் சோ மச். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும். ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? They will honor the Lord. அவரை கனப்படுத்துவார்கள். More than sons, more than daughters in law.
மருமக்களை விட, மருமகன்களை விட, மகளை விட, தகப்பனை விட, தாயை விட, விருந்தாளியை விட, சம்பந்தியை விட, சட்னியை விட, சாம்பாரை விட நான் இயேசுவை நேசிக்கிறேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன். நான் அவர் அருகில் நித்தம் தங்கியிருப்பேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு ஆராதிக்க வரல. நீங்க பாட்டு பாடி ஜோம் பண்ணிட்டு போயிருங்க, நான் வர முடியாது. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என்ன தேடி எவ்வளவு தூரத்துல இருந்து வெளிய ஊர்ல இருந்து விருந்தாளி வந்திருக்கிறாங்க. ஐம் சாரி பாஸ்டர், இன்னைக்கு வர முடியாது. ஐ டெல் யூ ஆர் ஏ ஹிப்போக்ரைட். யூ ஆர் ஏ ஹிப்போக்ரைட். நீ ஒரு மாய்மாலக்காரி, நீ ஒரு மாய்மாலக்காரி. இயேசுவை நான் நேசிக்கிறேன். அத்தை கொஞ்சம் உட்கார்ந்துடுங்க, இந்த சாம்பாரை வச்சு இட்லியும் சட்னியும் சாப்பிடுங்க. இட்லியும் சட்னிமா, இட்லியே சட்னியும் சாம்பாரை வச்சு சாப்பிடுங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். ஏசுனார ஆராதிக்காம எனக்கு இருக்க முடியாது, எனக்கு பிறகு ஒத்து வராது. நீங்க கொஞ்சம் செத்து இருந்துடுங்க, நான் வந்துடுறேன்னு உட்கார வச்சுட்டு வந்துருங்க. இல்ல அவங்களை கூட்டிட்டு வர முடிஞ்சா கூட்டிட்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. விருந்தாளி வந்துட்டாங்களா? அங்க ஒருத்தர் செத்து போயிட்டாராமே. சென்னை பட்டணத்துல அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையில பாச சுந்தரம் தலைமை போதகராக இருக்கிறாங்க. அவருடைய உதவி போதகர் செத்து போயிட்டார் தம்பி. முடிய காலம் ஞாயிற்றுக்கிழமை முடிய காலம் செத்து போயிட்டாரு. அவர் என்ன பண்ணாங்க, அவர் படுத்திருந்த கட்டில படுக்க போட்டு மூடிட்டு கதவை பூட்டிட்டு வந்துட்டாரு. ஆராதனையெல்லாம் முடிஞ்ச பிறகு விசுவாசிகளுக்கு ஒரு செய்தி, எல்லாரும் கவனிங்க. அவனுடைய மத்தியிலே ஊழியர் செய்து வந்த தேவ மனுஷன் இன்னார் இந்த அதிகால வேளையில் ஆண்டவரிடத்திலே போய்விட்டார். அவருடைய அடக்க ஆராதனை இன்று மாலை நடைபெறும். அதுதான் தம்பி, அதுதான் கரெக்ட். எனக்கு உடம்பு முடியல, எனக்கு மூச்சு திணறது, நான் 15 வருஷத்துக்கு முன்னே சாக கிடந்தேன். உங்களுக்கு என்ன ஆராதனை? இது என்ன ஆராதனை? எங்க இருந்து படிச்சீங்க? யாரே உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன கொழுப்படுத்த வேலையா ஆராதனை? நான் உங்க ஊழியக்காரன், இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், உங்களுக்கு ஒரு அன்பு இல்லை, நன்றி இல்லை. இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆண்டவர் வருகை தாமதிச்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் பரலோகத்துக்கு போனேன் வச்சுக்க, ஆராதனையில எந்த மாற்றம் வரக்கூடாது. ஆராதனை கர்த்தருக்கு ஆராதனை, இயேசுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த வேறொரு பேச்சுக்கு இங்க வேலை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. எவர் செத்தாலும் சரி, அப்படி செத்த ஆராதனை வைக்கலாமா? வைக்கலாமே, அங்க வச்சிருக்கிறோமே. ஹல்லேலூயா. அவரோருக்கு வந்தாதான் தெரியும். எங்க அண்ணனுக்கு பையனுக்கு சீரியஸ் போனுக்கு மேல வந்துட்டு இருக்கு. நான் ஆராதனைக்கு முழங்கால நிக்கிறேன், எனக்கு அழுகையா வருது. ஆண்டவரே உடைய கிருபையை தாரும், என்னை பலப்படுத்தும். ஆராதனை முடிச்சு வந்ததும் அடுத்த போன், flew away in glory, பரலோக மகிமையில பிரவேசிச்சாச்சு. ஆண்டவருக்கு ஆராதனை ரொம்ப அவசியம். அது எந்த விஷயம் ஆனாலும் தடுக்காது. ஹல்லேலூயா. ஆமாமா, அதுல எந்த மாற்றம் கிடையாது. உடம்பு முடியலையோ, எங்க தம்பிமார் 2 பேரும் மரண படுக்கையில கிடக்குறாங்க. சாதி பீட்டு அப்பா பார்த்து விசேஷ கூட்டம் நடத்த வந்திருக்கிறேன். எங்க அப்பா மெதுவா போய் சாதி பீட்டு வந்திருக்கிறாரு, விசேஷ கூட்டம் நடத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நீங்க அங்க விசேஷ கூட்டம் நடத்துங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆண்ட்ரூ மார்க்கோஸ் பாஸ்டர் உயிருக்கு ஊசலாடிட்டு நடக்கிறாரு. உயிர் யாரும் இல்லாம போயிடக்கூடாதுன்னு எங்க அம்மா மட்டும் வீட்டுல உருக்குறாங்க. நான் ஆராதனையில போய் அழுதுகிட்டே இருக்கிறேன். எதுக்கு அழுதேன்னா, அவன் எப்படி கர்த்தரை ஆராதிப்பான், எவ்வளவு சத்தமா எவ்வளவு பலத்தோடு என் தம்பி ஆராதிப்பான். அந்த பாக்கியம் அந்த கிருபை இன்னைக்கு இல்லாம போச்சேன்னு எனக்கு அழுத. எங்க அப்பா என்ன பெரிய ஆளு தெரியுமா, எவ்வளவு கம்பீரமாக ஆராதனை, பழைய வருஷம் புது வருஷம் ஆராதனை. காரணம் என்ன தெரியுமா? அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன கோழி செத்துட்டாலும் சரி, ஆடு காணாம போனாலும் சரி, நரி ஊழையிடாம போனாலும் சரி, நரி நம்ம வீட்டு பக்கத்துல வந்து போன நரியை காணலையே, நான் நாளைக்கு ஆராதனை போகல. நரி செத்தாலும் சரி, நரி படைச்சாலும் சரி, நான் செத்தாலும் சரி, படைச்சாலும் சரி, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு நமக்கு இருக்குதப்போ, எந்த சக்தியும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கை காலை இழுத்தாதான் உங்களுக்கு தெரியும். கையை இழுத்தாலும் சரி, காலை இழுத்தாலும் சரி, நாங்க தூக்கி வச்சுட்டு வந்துருவோம். ஹல்லேலூயா. கால காயம் புண்ணா இருக்குது, புண்ணா இருந்தா பேன்ஸ் போட முடியாதா? வேஷ்டியை வாங்கிட்டு வா தம்பி, வேஷ்டியை கட்டுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்போம். அன்பு தாங்க காரணம். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக.
பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நமக்கு வேணுமே. பரிசுத்த ஆவி பெற்றுட்டீங்களா? எபேசு சபையின் விசுவாசிகளை பார்த்து பவுல் கேட்டார், அன்பான சபையின் விசுவாசிகளே, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று வருஷம் எத்தனை ஆச்சு? பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? நீங்க ஏன் பெறல? அவிசுவாசம் ஒரு காரணம், நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கல. இன்னொரு காரணம், நீங்க அந்த ரேடியோல திரும்பி திரும்பி சினிமா பாட்டு கேட்கறீங்கல்ல, பரிசுத்த ஆவி கிடைக்காது. பொறாமை இருக்குல்ல தம்பி, அந்த தம்பி எங்க? அவனுக்கு பொறாமையா? அண்ணனுக்கு ஒண்ணு வாங்கிட்டா இவனுக்கு வாங்கணுமா? அக்காவுக்கு ஒண்ணு வாங்கணும்னா வாங்குறோம், இவனுக்கு வாங்கிடணுமா? அக்காவுக்கு ஒரு சுடிதா வாங்குறாங்க, தம்பி உனக்கு ஒரு சுடிதா வாங்கி தர சொல்லட்டுமா? நீ போட்டுக்கிடுவியா? நீ போட்டுக்கிடுவியா? இது என்னது? போட்டியும் பொறாமை இருக்கிறதுனால உனக்கு பரிசுத்த கிடைக்கல. உனக்கு போட்டியும் பொறாமை ரொம்ப இருக்கு, கசப்பான எண்ணங்கள் இருக்கு, தில்லும் முள்ளும் இருக்குது. யூ டோன்ட் ஹேவ் தி ஹோலி ஸ்பிரிட். நீ புருஷனை மதிக்கிறது இல்ல, புருஷனுக்கு கீழ்ப்படிக்கிறது இல்ல, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்ல, பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற பயத்தில் வளர்க்கிறதும் இல்ல. ஒரு அகம்பாவமும் ஆணவமும் உனக்கு மனம் போல வாழ்க்கை. பரிசுத்த ஆவி வேணும்னா ஒன்ன கொஞ்சம் தாழ்த்தி கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்டா தந்துருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குன்னு சொல்றாரு. இங்க பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்மோடு இருக்க வேண்டும். நான் சாகு வரையிலும் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியை நான் இழந்தேன்னு சொன்னா அன்றைக்கே பரிசுத்த இழக்கு முன்னால நான் செத்துட்டா எனக்கு நல்லதுன்னு தோணுது. நான் அப்படிதான், எனக்கு டைப் அப்படி, என் டைப் அப்படி, ஓன் டைப் எப்படியோ. நீ பரிசுத்த ஆவி இழந்து போனால இப்ப அழுது ஆண்டவரத்துல மந்தாடி கேட்கணும், உமது ஆவியை எனக்கு தாரும், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை காங்குபடி செய்யும் ஆண்டோட தாவீது கேட்டாரு, கொடுத்துட்டாரு. தேவ ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் நமக்கு வேணும். அப்பதான் எக்கால சத்தம் துணிக்கிற வெள்ளம் மறுவாக முடியும். பரிசுத்த ஆவியிலே, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெண்ணு கட்டுக்கு முன்னாலே பெறணும்னு சொல்லி பெறல. பொண்ணு கட்டின பிறகு பரிசுத்த ஆவியை பெறல, புள்ள பிறந்த பிறகு பரிசுத்த ஆவி பெறல. எக்கால சத்தம் தொனித்தால் நீ மறுவா ஆக மாட்ட. யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்கு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5:18-20 திருப்பி சொல்றேன், ஆவியினால் நிறைந்து ஆண்டவரை துதிக்கணும், பாடணும், ஆடணும்னு சொல்லி இருக்கு. கேட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது என்று எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:22-29 படிக்கிற பழைய மனுஷரை களைஞ்சு போடணும், பொய்ய விட்டுறணும், கோபம், திருட்டு, கெட்ட வார்த்தை எல்லாம் விட்டுறணும். பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம். அந்த எபேசியர் 4:30 சொல்றாரு, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். quench not the spirit. ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். do not grieve the holy spirit of God. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார், quench not the spirit. இங்கே எபேசு சபைக்கு எழுதும் பொழுது do not grieve the holy spirit of God. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாங்க. தேவ ஆவியானவரோடு ஐக்கியம். ஒரு சின்ன தவறு நடந்துட்டால் ஆவியானவரே துக்கப்படுத்தி விட்டேன், இயேசுவே எனக்கு மன்னியும். பாவ உணர்வு இருக்கா? ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை இழந்துகிட்டு நான் வாழ விரும்பல. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவோடு ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜனத்தை எச்சரிப்பை சொல்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பிரசங்கம் பண்ணினார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆவியிலே நிறைந்து பாடணும், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவியிலே நிறைந்து பிரசங்கம் பண்ணணும், ஹல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் எப்படி இருக்கு? How about the fellowship with the Holy Spirit? பரிசுத்த ஆவி நிறைவு இருக்கா? நம்ம ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா? ஆவியின் அபிஷேகம் வருதா? தம்பி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ ஒரு நிமிஷம் கேட்டுட்டுப்பா. எனக்கு நினைவு வருகிறது, நம்முடைய சபையின் விசுவாசியாக இருக்கிற ஒரு முஸ்லிம் சகோதரி,
அவளுடைய தகப்பனை நான் அறிவேன், தாயை அறிவேன், அண்ணனை அறிவேன், அக்காவை அறிவேன். அவள் வீட்டுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண கூப்பிட்டான். ஆள் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஆண்டவரே இந்த வீட்டை நீர் பரிசுத்தப்படுத்தும், இந்த வீட்டிலே நீர் பிரசன்னராயிரும் ஜெபம் பண்ணி கொள்ளாத அபிஷேகத்தில் இறங்கி அந்நிய பாஷை பேசுறாப்புல பாத்தியா. அது தங்கச்சியினுடைய அனுபவம். அக்காக்காரி போன தடவை வந்த வேளையில புருஷனோடு வந்திருந்தார். நான் புருஷன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப நல்ல மனுஷன், சன்மார்க்க பேசிட்டு இருக்கிறாள். என் மனைவி அவ கூட்டிட்டு போறா. இந்த சகோதரியோட அக்கா, அவ முஸ்லிம் தம்பி பின்னணியும் ரூம கூட்டிட்டு போய் 2 நிமிஷத்துல பரிசுத்தாவில நிரம்பியாச்சு. ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? 1 மணி நேரம் துதிச்சாலும் ஒரு அந்நிய பாசம் வரல, ஒரு அபிஷேகம் வரல. என்ன பாப்பா நீ எத்தனை வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிற? நல்ல பிள்ளைன்னு தான் நானும் ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல பிள்ளைங்க தான் தம்பி, நீங்களும் நல்ல நல்ல பிள்ளைகள் தான். பரிசுத்தாவியின் ஐக்கியம் நமக்கு இல்லையே. ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை, ஆவியானவர்கள ஐக்கியம் நமக்கு தேவை. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானும் கையை கட்டி வாயை பொத்தி கண்ணிருந்தும் காணாதவராய் காதிருந்தும் கேளாதவராய் நீ என்ன சொன்னாலும் நானும் அப்படியா நீ சொல்றியா சொல்லு நரகத்துக்கு போ. இல்லைன்னா எனக்கு ஒன்னு அடிக்க தெரியும், உதைக்க தெரியும், ஒன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியும், எனக்கு ஒன்னு ஜாமீன் இல்லாத வாரண்ட்ல போடுக்க தெரியும். நமக்கு ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. எவன் என்ன சொல்றேன், அடிச்சு போடுவேன்னு சொன்னாலும் சரி, உதச்சு போடுவேன்னு சொன்னாலும் சரி, ஒண்ணு போய் ஆண்டவரே அவன் கையிலே, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியோ ஆவியானவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் நமக்கு என்னைக்கு தேவை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை தேவை, அவருடைய அன்பு நமக்கு தேவை, ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Glory to God.